ஜெமினி, ஜிபிடி இந்த 2 பேர்ல யாரு பெஸ்ட்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இதோட ஃபீச்சர்ஸ்ல வெற்றியே இல்ல. அது எப்படி யோசிக்குது ஆனா ஒரே ஒரு அடிப்படை விஷயத்துல தான் மொத்த கதையுமே அடங்கியிருக்கு. வாங்க அதை சிம்பிளா உடைச்சு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த குழப்பம் வர்றதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. ஏன்னா கூகுளும் ஓப்பன்ஏஐயும் 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை புதுசு புதுசா அப்டேட் விட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஒண்ண புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அடுத்த மாடல் வந்து நிக்குது. அதனால தான் இந்த அடிப்படை வித்தியாசத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாங்க, நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஏஐயும் யோசிக்கிற விதத்துல தான் எல்லா மேஜிக்குமே இருக்கு. ஒன்னு உலகத்தை லைவா பாக்குது, இன்னொன்னு ஒரு பெரிய லைப்ரரிக்குள்ள உட்காந்து யோசிக்குது. இந்த ஒரு சின்ன பாயிண்ட் எப்படி மத்த எல்லாத்தையும் மாத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த போட்டிங்கிறது ஒரு தொடர்கதை மாதிரி. ஒவ்வொரு சில மாசத்துக்கும் புது ஃபீச்சர்ஸ், புது மாடல்னு மறுபடியும் முதலந்து ஆரம்பிக்குது. இதனால தான் நம்ம ஃபீச்சர்ஸை மட்டும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர்றதுல அர்த்தமே இல்ல. அதோட அஸ்திவாரத்தையே நாம புரிஞ்சுக்கணும். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த 2 ஏஐக்கும் இருக்கிற அந்த மூல வேறுபாடு, அந்த கோர் டிஃபரன்ஸ் என்ன? அது செயல்படுற விதத்தோட அடிப்படையில தான் இது இருக்கு. இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஜெமினாய ஒரு லைவ் நியூஸ் ரிப்போர்ட்டர்னு நினைச்சுக்கோங்க. ஜிபிடிய ஒரு பெரிய லைப்ரரியில இருக்கிற ரொம்ப அனுபவமான ஒரு நூலகர்னு நினைச்சுக்கோங்க. இதுதான் இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. வாங்க இது எப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஜெமினிய ஏன் லைவ் நியூஸ் ரிப்போர்ட்டர்னு சொன்னேன் தெரியுமா? ஏன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது உடனே லைவா கூகுள் சர்ச்ல தேடி இப்போ இந்த நிமிஷம் உலகத்துல என்ன நடக்குதோ அந்த லேட்டஸ்ட் தகவல் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். இதனால அதோட பதில்கள் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா அப்டேட்டடா இருக்கும். ஆனா ஜிபிடி அப்படி இல்ல. அது ஒரு பெரிய லைப்ரரியில இருக்கிற ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிச்சு முடிச்ச ஒரு பெரிய அறிவாளி மாதிரி. நீங்க ஒரு கேள்வி கேட்டா அது வெளியில எங்கேயும் போய் தேடாது. அது ஏற்கனவே படிச்சு நல்லா உள்வாங்கின விஷயங்கள்ல இருந்து ஒரு ஆழமான, ரொம்ப கட்டமைக்கப்பட்ட ஒரு பதில உங்களுக்கு கொடுக்கும். இப்ப பாருங்க, இந்த லைவ் ரிப்போர்ட்டர் வர்சஸ் அனுபவ நூலகர் அப்படிங்கிற இந்த சின்ன வித்தியாசம்தான் இது ரெண்டோட துல்லியம், அதோட கிரியேட்டிவிட்டி, ஏன் அதோட கேரக்டரையே தீர்மானிக்குது. அது எப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல துல்லியம். ஜெமினை லைவா கூகுள்ல தேடுறதால பிரேக்கிங் நியூஸ் மாதிரி விஷயங்கள்ல இல்லாதத சொல்றது, அதாவது ஹாலுசினேட் பண்றது ரொம்ப கம்மி. ஆனா ஜிபிடி அதுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை சூப்பரா விளக்குனாலும் நேத்து நடந்த விஷயத்த கேட்டா சில சமயம் தடுமாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதோட லைப்ரரி இன்னும் அப்டேட் ஆகல. அடுத்து ஒரு பிரச்சனை எப்படி தீர்க்குதுன்னு பார்க்கலாம். இதுல ஜிபிடி ஒரு கணக்கு வாத்தியார் மாதிரி ஒரு சிக்கலை ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதாவது செயின் ஆஃப் தாட் முறையில ஒன்னோட ஒன்னு தொடர்பு படுத்தி யோசிச்சு பதில் சொல்லும். கோடிங், கணக்கு மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்பவே கச்சிதமா இருக்கும். ஆனா ஜெமினி டெக்ஸ்ட், இமேஜ்னு பலவிதமான தகவல்களை ஒன்னா சேர்த்து ரொம்ப வேகமா ஒரு முடிவுக்கு வரும். முக்கியமா சொல்லணும்னா இப்ப வந்திருக்கிற புது ஜெமினி 3 இந்த பகுத்தறிவு விஷயத்துல ஜிபிடிக்கு ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்குது. எழுதுற ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா ஜிபிடி ஒரு நல்ல கதை சொல்லி அதோட எழுத்துல ஒரு சீரான நட, ஒரு உணர்ச்சி எல்லாமே இருக்கும். பெரிய கட்டுரைகள், கதைகள் எழுத ஜிபிடி தான் பெஸ்ட். ஆனா ஜெமினியோட எழுத்து ரொம்ப ஷார்ப்பா, உண்மையை மட்டும் பேசுற மாதிரி சுருக்கமா இருக்கும். அதாவது ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்றேன், சின்ன சின்ன விஷயங்களுக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஓகே, இவ்ளோ நேரம் தியரி பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். உங்க வேலைக்கு இதுல எதை செலக்ட் பண்றது? வாங்க ஒரு பிராக்டிக்கலான முடிவுக்கு வரலாம். சரி, உங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சரி, டெய்லி வேலைகளுக்கும் சரி, நீங்க இதுல எதை எப்போ யூஸ் பண்ணணும்? வாங்க சில உதாரணங்களோட பார்க்கலாம். நீங்க பெரும்பாலும் ஜிமெயில், டிரைவ், மேப்ஸ்னு கூகுள் ஈகோசிஸ்டம்குள்ளேயே வேலை செய்றீங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடன் லேட்டஸ்ட் தகவல் வேணும்னா, இல்லனா டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோன்னு கலந்து யூஸ் பண்ற வேலைகள் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க கண்ணை மூடிட்டு ஜெமினியை யூஸ் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு ரொம்ப உயர்தரமான எழுத்து வேணும், ஆழமா யோசிச்சு ஒரு சிக்கலை தீர்க்கணும், கோடிங்ல உதவி தேவைப்படுது, இல்லனா ஸ்லாக், நோஷன் மாதிரி கூகுள் இல்லாத மத்த ஆப்ஸோட சேர்த்து வேலை செய்யணும்னா ஜிபிடி தான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். ஆனா இது ரெண்டையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது நம்மள பல பேர் ஒரு பொதுவான தப்ப பண்றோம். அந்த ஒரு பெரிய ஏஐ கட்டுக்கதைய இப்போ உடைக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா ஏஐ சாட்பாட்டும் ஒண்ணுதான், ஏதோ ஒன்னை யூஸ் பண்ணா போதும் அப்படின்னு. ஆனா இது உண்மையா? இதுதான் நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம். இது ரெண்டுமே வெவ்வேறு வேலைகளுக்காக உருவாக்கப்பட்ட வெவ்வேறு கருவிகள். ஒரு சுத்தியல வச்சு ஸ்க்ரூ போட முடியாது இல்லையா? அந்த மாதிரிதான் சரியான வேலைக்கு சரியான கருவியை பயன்படுத்த கத்துக்கணும். சரி,
நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் சுருக்கமா ஒரே இடத்துல பாத்துரலாம். இது உங்களுக்கு ஒரு குவிக் சீட் ஷீட் மாதிரி யூஸ் ஆகும். இங்க பாருங்க, நம்ம லைவ் ரிப்போர்ட்டர் ஜெமினி லேட்டஸ்ட் தகவலுக்கும் கூகுள் வேலைகளுக்கும் சிறந்தது. நம்ம அனுபவ நூலக ஜிபிடி ஆழமான பகுத்தறிவுக்கும் கிரியேட்டிவான எழுத்துக்கும் சிறந்தது. ஜெமினியோட பலம் அதோட லைவ் தேடல், ஆனா சில சமயம் அதோட எழுத்து நடையில ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. ஜிபிடியோட பலம் அதோட நிலைத்தன்மை, ஆனா அந்த லைப்ரரிய விட்டு வெளியே வராததால புது விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாறும். அப்போ மொத்தத்துல பார்த்தா இங்க வெற்றியாளர் ஜெமினாயோ ஜிபிடியோ கிடையாது. எந்த வேலைக்கு எந்த டூலை எடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற நீங்க தான் உண்மையான வெற்றியாளர். இப்போ உங்களுக்கு எந்த கருவிய எப்போ ஏன் பயன்படுத்தணும்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஆனா உண்மையான சக்தியே அந்த கருவியில இல்ல, அதை பயன்படுத்துற உங்ககிட்ட தான் இருக்கு. அப்போ அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த பவர்ஃபுல்லான கருவிகள் கிட்ட இருந்து உங்களுக்கு வேண்டிய சிறந்த பதில்களை வாங்க நீங்க எப்படி இன்னும் சிறந்த கேள்விகளை கேட்க போறீங்க? அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க.